பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க செயின் வந்துட்டு அந்த கவுன்சிலர் அடிச்சிட்ட பிறகு, இங்க செயின இங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு, இங்க பாக்கியா ரெஸ்டாரண்ட்ட மூடவும், இங்க பாக்கியாக்கு உதவியா இங்க பழனிசாமி சரியான நேரத்துல உதவி பண்ணது யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோ, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க செயின் வந்துட்டு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல பாக்கியாவ பத்தி அந்த கவுன்சிலர் தப்பா பேசுவோம். இங்க செயின் வந்துட்டு அந்த கவுன்சிலர அடிச்சிறாரு. கவுன்சிலர் அடிச்சிட்ட பிறகு இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல பெரிய பிரச்சனையா ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க இருந்து எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துறாங்க. இங்க வீட்டுக்கு வருவோம். இங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க பாக்கியா கிட்ட பெரிய பஞ்சாயத்தே வந்துட்டு ஈஸ்வரி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இங்க எயில் வந்துட்டு பட விஷயமா இங்க தாய்லாந்து கிளம்பிட்டு இருக்காரு. கூடவே வந்துட்டு இங்க செயினும் எயில கூட்டிட்டு போய் விடுறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த நேரத்துல இங்க வீட்டுக்கு வெளியில இங்க போலீஸ் கார் ஒண்ணு வருது. அந்த போலீஸ் கார்ல வந்துட்டு இங்க போலீஸ் எல்லாருமே கீழ இறங்கி வராங்க. அப்பதான் இங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க எயில் வந்துட்டு தாய்லாந்து போறத பத்தி எல்லாரும் பேசிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் வாரண்டோட உள்ள வராங்க. இங்க போலீஸ் வந்துட்டு கையில அரெஸ்ட் வாரண்டோட உள்ள வரவும், உடனே இங்க வீட்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு இங்க போலீஸ பார்த்த உடனே அதிர்ச்சியில எழுந்து நிக்கிறாங்க. அப்பதான் அங்க இருந்த கோபி வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "என்னம்மா போலீஸ்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும்?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரிட்ட எங்க கோபி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "தெரியலையே கோபி, என்ன ஏது கேளு" அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "என்ன சார் என்ன பிரச்சனை? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு அங்க இருந்த போலீஸ பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க சுத்தி எயிலு, செழியன் அது மட்டும் இல்லாம ஜெனி எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு போலீஸ பார்த்து கேட்கவும், இங்க போலீஸ் வந்துட்டு, "இந்த வீட்ல யாரு செழியன்?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அப்பதான் அங்க இருந்த செழியன் வந்துட்டு, "நான் தான் சார் செழியன். என்னாச்சு?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க செழியன் வந்துட்டு இங்க போலீஸ பார்த்து கேட்கவும், அப்பதான் இங்க போலீஸ் வந்துட்டு, "கவுன்சிலர அடிச்சவன் நீ தானே. நீ அடிச்ச அடிக்கு அந்த கவுன்சிலர் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காரு. உன் மேல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு. கவுன்சிலர் கூட பார்க்காம அந்த அடி அடிப்பா அவர. உன்ன அரெஸ்ட் பண்ண போறோம்." அப்படிங்கிற மாரி இங்க செயின பார்த்துட்டு இங்க போலீஸ் சொல்லவும், உடனே அங்க வீட்ல இருந்த எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்பவே பதட்டத்துல அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் அங்க பக்கத்திலேயே வந்துட்டு இங்க பாக்கியா நின்னுருக்காங்க. பாக்கியா உடனே இங்க போலீஸ பார்த்துட்டு, "எதுக்கு சார்? எதுக்கு செயின வந்துட்டு அரெஸ்ட் பண்ண வந்தீங்க? அந்த கவுன்சிலர் தான் வந்துட்டு தேவையில்லாம எங்ககிட்ட பிரச்சனை பண்ணாரு. அவரு பிரச்சனை பண்ணவும் தான் வந்துட்டு செயின வந்துட்டு அவர் மேல கை வச்சான். அவரும் தான் வந்துட்டு செயின அடிச்சாரு. அவரு மேல தான் சார் தப்பு இருக்கு. அதனால செயின வந்துட்டு தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க செயினுக்கு ஆதரவா இங்க போலீஸ் கிட்ட பேச, உடனே அங்க இருந்த கோபிய வந்துட்டு இங்க போலீஸ் கிட்ட, "இங்க பாருங்க சார், அந்த கவுன்சிலர் வந்துட்டு அவரே பிரச்சனை பண்ணிட்டு தேவையில்லாம தான் வந்து செயின் மேல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு. அதனால இந்த கம்ப்ளைண்ட்லாம் எடுக்காம செயின எதுவும் அரெஸ்ட் பண்ணாதீங்க. எதா இருந்தாலும் வந்து நாங்க ஸ்டேஷன்ல வந்துட்டு பேசிக்கிறோம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு இங்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இங்க போலீஸும் வந்துட்டு, "இங்க பாருங்க சார், உங்க பையன் செயின வந்து அடிச்சது ஒரு கவுன்சிலர. அதனால எங்களால பார்த்துன்னு சும்மா இருக்க முடியாது. நாங்க அரெஸ்ட் பண்ணி அவர கூட்டிட்டு வரோம். நீங்க வந்து எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்துட்டு பேசிக்கங்க." அப்படிங்கிற மாரி இங்க போலீஸ் வந்துட்டு இங்க பக்கத்துல இருந்த கான்ஸ்டபிள் கிட்ட, "அந்த பையன் கையில விலங்கு மாட்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க." அப்படிங்கிற மாரி இங்க போலீஸ் சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க செயின இங்க போலீஸ் அரெஸ்ட்டும் பண்ணிர்றாங்க. உடனே அங்க இருந்த ஜெனி வந்துட்டு அழுதுட்டே வந்துட்டு போலீஸ பார்த்து கத்திட்டு இருக்காங்க. "சார் செயின விட்டுருங்க சார். செயின் மேல எந்த தப்பும் இல்ல. சரியா தேவையில்லாம வந்துட்டு எந்த பிரச்சனையும் பண்ணியிருக்க மாட்டான். அவன் மேல தப்பு இருக்கா சார். அவன அரெஸ்ட் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இந்த ஒரு பக்கம். ஜெனி வந்துட்டு இங்க செயின அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு பார்த்து பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க போலீஸ் வந்துட்டு அவசர அவசரமா இங்க செயின் கையில விலங்க மாட்டி இங்க செயின அரெஸ்ட் பண்ணி வீட்ல இருந்துட்டு வெளிய கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கூடவே வந்துட்டு இங்க பாக்கியா, ஜெனி அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி கண் கலங்கினபடி இங்க போலீஸ் கிட்ட, "செயின விட்டுருங்க. அவன அரெஸ்ட் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரி இங்க போலீஸ் பின்னாடியே வந்துட்டு அழுதுட்டே வந்துட்டு இருக்காங்க. கடைசியா இங்க செயின அரெஸ்ட் பண்ணி இங்க போலீஸும் வந்துட்டு ஜீப்ல ஏத்திட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பாக்கியாவுக்கும், எயிலுக்கும் வந்துட்டு அடுத்து என்ன பண்றது தெரியாம ஒரு மாரி அமைதியா நின்னுருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இப்ப என்ன பண்றது தெரியலையே. செயின வேற போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த கவுன்சிலர் வந்துட்டு அப்பவே நெனச்சேன் சும்மாவே இருக்க மாட்டான்ட்டு. இப்ப செயின் மேல கம்ப்ளைண்ட் குடுத்து இங்க இங்க செயினையும் அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாரே." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியாவோட சைடு அழுதுட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு, "என்ன பாக்கியா நல்லவ மாரி நடிக்கிறியா? இப்போ உன்னால தான் வந்துட்டு இந்த வீட்ல இருந்து செயின போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. நீ மட்டும் அந்த ரெஸ்டாரண்ட்ட அந்த இடத்துல வைக்காம இருந்திருந்தா, அந்த கவுன்சிலர் வந்துட்டு உன்கிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பானா? இல்ல அப்டின்னா, போலீஸ் இப்டி செயின அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டிட்டு போயிருப்பாங்களா? சொல்லு பாக்கியா. எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் பாக்கியா. இந்த வீட்ல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துட்டு நீ தான் காரணமா இருக்க." அப்பதான் இங்க பக்கத்துல எயிலும் வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "பாட்டி என்ன பேசுறீங்க நீங்க? எப்ப பாரு அம்மாவையே எதனா காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த கவுன்சிலரு அம்மாவ பத்தி தப்பா பேசினா, அத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அதான் செயின வந்து அடிச்சிருக்கான். இந்த இடத்துல அம்மா என்ன தப்பு பண்ணிட்டாங்க? செயின் இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்டின்னா, அந்த கவுன்சிலர இன்னும் உண்டு தான் பண்ணிட்டு இருப்பேன். ஏதோ என்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த கவுன்சிலரு செயின்ட்ட மாட்டிக்கிட்டான்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க எயில் வந்துட்டு இங்க ஈஸ்வரிய பார்த்து பேசிட்டு இருக்க. கூடவே இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களாம்மா? செயின அங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. இப்ப செயின எப்படி போலீஸ் ஸ்டேஷன்லருந்து வெளில கொண்டு வரது பார்க்கலாமா? இத பத்தி எதுவும் பேச வேணாம். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க." அப்படிங்கிற மாரி இங்க கோபியும் இங்க ஈஸ்வரிய பார்த்து சொல்லிறாரு. உடனே இங்க ஈஸ்வரி கோவப்பட்டு, "ஆமான்டா, இவள எதனா சொன்னா மட்டும் எல்லாருமே என்ன மட்டும்
வாய அடைச்சிருங்க. யாராவது எதனா பண்ணுங்க அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி ஒரு சைடு கோவப்பட்டு அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க கோபிய பார்த்துட்டு, நான் போயிட்டு அந்த கவுன்சிலர பார்த்து பேசி வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் கூட இருந்த எழில் வந்துட்டு, "எதுக்கும்மா நீ இப்ப எதுக்கு அந்த கவுன்சிலர பார்த்து பேசணும்? அதெல்லாம் நீ எதுவும் போய் பேசாதம்மா. சரின்னு நம்ம வேற வழியில எதனா வெளிய எடுத்துக்கலாம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க எழில் வந்துட்டு பாக்கியா பார்த்து சொல்ல, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்லடா எழில் இந்த பிரச்சனை என்னால தான் வந்துட்டு இப்ப செயின போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த பிரச்சனைய நானே முடிவுக்கு கொண்டு வந்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா வந்துட்டு இங்க எழில்ட்ட பேசிட்டு, அதுக்கப்புறம் இங்க கோபிகிட்டயும் சொல்லிட்டு அங்கருந்து வீட்ல இருந்து கிளம்பி வெளியில வராங்க. வெளில வரும்போது தான் நேரா இங்க பாக்கியா செல்வி வீட்டுக்கு போயிட்டு, இங்க செல்விய கூட்டிட்டு அங்க நேரா கவுன்சிலர் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க செல்விகிட்ட சொல்லிட்டு வராங்க. இந்த மாரி செயின போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த கவுன்சிலர் தான் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாரு செல்வி அப்படிங்கிற மாரிலாம். இங்க செல்வி கிட்ட இங்க பாக்கியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க செல்வி வந்துட்டு, "ஏக்கா அந்த கவுன்சிலரு பாத்தியாக்கா எவ்வளோ மோசமான ஆளா இருக்கான்ட்டு. அவன் தான் வந்துட்டு பிரச்சனை பண்ணான். இப்ப வந்துட்டு நம்ம ஏதோ பிரச்சனை பண்ண மாரி செயின் தம்பிய போலீஸ வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டான் பாத்தியாக்கா அவன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஒரு பக்கம் கவுன்சிலர பத்தி இங்க செல்வி பேசிட்டு வர, அப்பதான் இங்க செல்வி இங்க பாக்கியாவ பார்த்துட்டு இன்னொரு விஷயமா கேட்டுட்டு இருக்காங்க. "ஏக்கா நீ எதுக்கு இப்ப போயிட்டு திரும்பவும் அந்த கவுன்சிலர் வீட்ல போயிட்டு அந்த கவுன்சிலர பார்த்து பேசணும்னு கிளம்பி போற? அதெல்லாம் வேணாம்க்கா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க செல்வி சொல்லவும், அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்ல செல்வி நீ அமைதியா இரு எனக்கு தெரியும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க பாக்கியாவும் செல்வியும் வந்துட்டு அங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ரோட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு கார் வந்துட்டு இருக்கு. நேரா அந்த கார் வந்துட்டு இங்க பாக்கியாவும் செல்வியும் நடந்து வரும்போது, ஆப்போசிட்லயே வந்துட்டு இங்க பாக்கியாக்கு நேரா வந்துட்டு அந்த கார் நிக்குது. அப்பதான் அந்த கார வந்துட்டு இங்க பாக்கியா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த கார வந்துட்டு இங்க பாக்கியா பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த கார்ல வந்துட்டு இங்க பழனிசாமி வந்துட்டு கீழ இறங்கி வராரு. இங்க பழனிசாமி கீழ இறங்கி வரவும், உடனே இங்க பாக்கியா பார்த்தோனே, இங்க பாக்கியாவுக்கு ஒண்ணுமே புரியாம நிக்கிறாங்க. அப்பதான் இங்க பழனிசாமி இங்க பாக்கியாவ பார்த்தோனே, "என்ன மேடம் எப்படி இருக்கீங்க? என்ன தங்கச்சி செல்வி நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பழனிசாமி வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்தும், இங்க செல்விய பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க செல்வி வந்துட்டு இங்க பழனிசாமிய பார்த்தோனே, "என்னண்ணே எப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க செல்வி வந்துட்டு பழனிசாமிய பார்த்து கேட்டுருக்கு. உடனே இங்க பழனிசாமியும் வந்துட்டு, "நான் நல்லா இருக்கேன்ம்மா. நீங்கலாம் எப்படி இருக்கீங்க? இங்க ஒரு வேலை விஷயமா வந்துட்டு இங்க ஊருக்கு வர வேண்டியது இருந்தது. அதான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். எதார்த்தமா உங்களையும் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா, உங்கள பார்த்தது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பழனிசாமி பேசிட்டே இருக்கும்போது, உடனே இங்க பழனிசாமி பாக்கியாவ பார்த்துட்டு, "என்ன பாக்கியா மேடம் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? எதனா பிரச்சனையா? முகம்லாம் ஒரு மாரி வாடி போன மாரி இருக்கே மேடம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பழனிசாமி இங்க பாக்கியாவ பார்த்து கேட்க, அப்பதான் அங்க இருந்து செல்வி வந்துட்டு பழனிசாமிய பார்த்துட்டு, "ஆமாண்ணே இங்க பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப செயின் தம்பிய வேற இங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அக்காவோட அந்த 2 ரெஸ்டாரண்ட்டையும் வந்துட்டு இனியாவோட மாமனாரு ஏமாத்தி வாங்கிட்டாரு. அது மட்டும் போனது மட்டும் இல்லாம, அக்கா இப்ப புதுசா வந்துட்டு சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு ஏரியாவுல தொறந்தாங்க. அந்த ஏரியாவோட கவுன்சிலர் தாங்க முடியாம, இங்க செயின் தம்பி வேற அக்கா ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கு. அந்த ஏரியாவோட கவுன்சிலர் வந்துட்டு தினமும் அக்காகிட்ட பிரச்சனை பண்ணுவும். செரின் தம்பி வேற அந்த கவுன்சிலர அடிச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. அதனால செரின் தம்பிய போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த கவுன்சிலர் தானே செரின் தம்பி மேல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு. இப்ப அது விஷயமா தான் வந்துட்டு போயிட்டு இருக்கோம்." அப்படிங்கிற மாரி இங்க செல்வி வந்துட்டு இங்க பழனிசாமிய பார்த்து பழனிசாமி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிர்றாங்க. அப்பதான் இங்க பழனிசாமி வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்துட்டு, "என்ன பாக்கியா மேடம் உங்கள சுத்தி இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு வார்த்தை என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. என்ன மேடம் நான் இருக்கிறதே மறந்துட்டீங்கன்னா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பழனிசாமி வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்து கேட்க, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்லங்க அப்படிலாம் இல்ல சார். என் பிரச்சனை என்னோட போட்டும். அதான் வந்துட்டு மத்தவங்களுக்கு ஏன் நான் கஷ்டத்த குடுக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம விட்டுட்டேன். அதுக்கு தான் வந்துட்டு யார்கிட்டயும் எதுவும் சொல்லல." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு பழனிசாமிய பார்த்து சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க பழனிசாமி வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்துட்டு, "இப்ப நீங்க எந்த இடத்துல மேடம் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க? அந்த தெரு பேர் என்ன?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பழனிசாமி கேட்கும்போது, அப்பதான் இங்க பாக்கியா அந்த தெரு பேர் எல்லாத்தையும் சொல்லும்போது, உடனே இங்க பழனிசாமி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. "மேடம் அந்த தெருவுல இருக்க கவுன்சிலர் தான் வந்துட்டு ரொம்ப மோசமான மேடம் அவன். ஏற்கனவே வந்துட்டு எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் அந்த தெருவுல ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தாரு. அந்த ரெஸ்டாரண்ட்ட வந்துட்டு பிரச்சனை பண்ணி அவன் காலி பண்ண வச்சுட்டான். அவ்ளோ மோசமான மேடம் அவன். எனக்கு அந்த கவுன்சிலர் மேல அப்பதான் தனிப்பட்ட கோவம் இருக்கு. இப்போ உங்ககிட்டயும் வந்துட்டு அவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா, அவன இன்னைக்கு ஒரு வழி பண்றதா இல்ல மேடம். நீங்க உட்காருங்க கார்ல. முதல்ல நல்ல வக்கீலா பார்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க செலின் தம்பிய மொதல்ல வெளிய எடுக்கிற வேலைய பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த கவுன்சிலருக்கு வந்துட்டு தனியா வச்சுப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனிசாமி வந்துட்டு இங்க பாக்கியாவையும், செல்வியும் வந்துட்டு கார்ல உட்கார வச்சுட்டு இங்க வக்கீல பார்க்க தான் போயிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு இங்க பாக்கியா கிட்ட, "மேடம் எனக்கு தெரிஞ்ச நல்ல வக்கீல் இருக்காரு. அவர்கிட்ட பேசி நம்ம செலின போலீஸ் ஸ்டேஷன்லருந்து வெளிய எடுத்துட்டு வந்துரலாம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பழனிசாமி வந்துட்டு பாக்கியாட்ட சொல்லிட்டு, இங்க பாக்கியாவ கூட்டிட்டு அங்க வக்கீல பார்க்கவும் போயிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க வக்கீல வந்துட்டு இங்க பழனிசாமி பேசி முடிச்சிட்ட பிறகு, வக்கீல கூட்டிட்டு நேரா இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இங்க பாக்கியா, செல்வி, பழனிசாமி, வக்கீல் 4 பேரும் வந்துட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க வரும்போது தான் இங்க செலின இங்க அரெஸ்ட் பண்ணி போலீஸ் உள்ள வச்சிருக்காங்க. இங்க செலின போலீஸ் அடிச்சதுல உடனே இங்க பாக்கியா வந்துட்டு கண் கலங்கிட்டு, "என்ன செலியா போலீஸ் அடிச்சாங்களா?"
அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க செலின பார்த்து கேட்டுட்டு இருக்கேன். இங்க செலின வந்துட்டு எதுவுமே பேசாம ஒரு மாரி அமைதியா நின்னுருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்க பழனிசாமி வந்துட்டு இங்க வக்கீல வச்சு இங்க போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க பழனிசாமியால இங்க வக்கீல் வந்துட்டு இங்க போலீஸ் கிட்ட பேசி இங்க ஒரு வழியா வந்துட்டு செலின வெளிய விட்டுற சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெளிய விடும்போது தான் இங்க போலீஸ் வந்துட்டு இங்க பாக்கியா பார்த்து சொல்றாங்க. "இங்க பாருங்கம்மா உங்க பையன் அடிச்சது கவுன்சிலர்ம்மா. அதனால வந்துட்டு நான் அப்பப்போ கூடுவேன். வந்து உங்க பையன போலீஸ் ஸ்டேஷன்ல இங்க வந்து பார்த்துட்டு போ சொல்லுங்க. கவுன்சிலர் மேல போயிட்டு கைய வைக்கிற அளவுக்கு உங்க பையனுக்கு என்ன தைரியம்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க போலீஸ் வந்துட்டு பேசிட்ட பிறகு, இங்க போலீஸ் வந்துட்டு இங்க செயின பார்த்துட்டு, "இதுக்கு மேல இந்த மாரி பிரச்சனை நடக்கக்கூடாது. அந்த கவுன்சிலர் கிட்ட நீயும் பிரச்சனைக்கு போகக்கூடாது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க போலீஸ் சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு திரும்பவும் அந்த கவுன்சிலர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. இந்த மாரி எலின அடிச்சது மட்டும் இல்லாம, அப்பப்போ வந்துட்டு தனிப்பட்ட முறையில எனக்கு பிரச்சனை குடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரிலாம், இங்க பாக்கியா வந்துட்டு அந்த கவுன்சிலர் மேல இங்க பழனிசாமி உதவியோட செலின மட்டும் வெளிய ஏத்துறது மட்டும் இல்லாம, அந்த கவுன்சிலர் மேலயும் வந்துட்டு இங்க திரும்பவும் இங்க பாக்கியா வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க போலீஸும் வந்துட்டு இங்க பாக்கியா கிட்ட, "சரிம்மா நீங்க உங்க பையன கூட்டிட்டு போங்க. அந்த கவுன்சிலர் திரும்பவும் உங்ககிட்ட வந்தாரு அப்படின்னா, அப்ப நாங்க பார்த்துக்குறோம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க போலீஸ் சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க செலின கூட்டிட்டு இங்க பாக்கியா ஸ்டேஷன்ல இருந்துட்டு வெளிய வராங்க. கூடவே இங்க செல்வி, அது மட்டும் இல்லாம பழனிச்சாமி வக்கீல் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பழனிச்சாமி கார்லயே வந்துட்டு இங்க பாக்கியா, செலின்னு, செல்வி எல்லாருமே உட்காந்துட்டு இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பழனிச்சாமி, செல்வி, பாக்கியா, செலின கூப்பிட்டு ஒரு வழியா இங்க ஸ்டேஷன்ல இருந்துட்டு வீட்டுக்கு வந்துர்றாங்க. அப்பதான் இங்க பாக்கியா கிட்ட வந்துட்டு இங்க பழனிசாமி வீட்ல இறக்கி விட்டுட்டு, இங்க பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு, "மேடம் நான் இப்படியே கிளம்புறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, எனக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "சார் நீங்களும் வீட்டுக்கு வாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனா எப்படி? நீங்களும் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனிசாமியும் வந்துட்டு இங்க பாக்கியா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கூடவே வந்துட்டு இங்க செயினும் கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இங்க செயின இங்க பாக்கியா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. கூடவே இங்க செல்வியும் பழனிசாமியும் வந்துட்டு பின்னாடியே வந்துர்றாங்க. இங்க வீட்டுக்குள்ள இங்க பழனிசாமி வரவும், இங்க வீட்டுக்குள்ள இருக்க கோபி வந்துட்டு இங்க பழனிசாமிய பார்த்து முறைக்கிறாரு. "இவன் எதுக்கு இப்ப இங்க வந்தான்?" அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இங்க செலின பார்த்த உடனே இங்க ஜெனி வந்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "செலியா உனக்கு ஒண்ணும் ஆவலல்ல. போலீஸ் அடிச்சாங்களா செலியா? என்ன செலியா முகத்துலலாம் வந்து அடிபட்டுருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க செலின பார்த்த சந்தோஷத்துல இங்க ஜெனி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க வந்து எழில வந்துட்டு இங்க பாக்கியா பார்த்துட்டு, "எப்படிம்மா? எப்படி செலின இப்ப போலீஸ் ஸ்டேஷன்லருந்து வெளிய கொண்டு வந்த?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா பார்த்துட்டு இங்க எழில் கேட்கும்போது, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "நான் கூப்பிட்டு வரலடா. இதோ இருக்காரு பழனிசாமி சார். இவரோட உதவியால தான் வந்துட்டு நான் செலின ஸ்டேஷன்லருந்து வெளிய கூட்டிட்டு வந்தேன். சார் தான் அதுக்கு உதவி பண்ணாரு." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா வந்துட்டு இங்க பழனிசாமிய பத்தி வீட்ல எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க வந்து ஈஸ்வரி வந்துட்டு, "ஏன் பாக்கியா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? யார் யார் கூடலாம் நீ வந்துட்டு பழக்கம் வச்சுக்க சொன்னனோ, அவங்க கிட்டயே தான் கடைசியா உதவி போய் நிப்பியா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க வீட்டுக்குள்ள பழனிசாமிய பார்த்து கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, தேவையில்லாம வந்துட்டு இன்னொரு பிரச்சனைய வந்துட்டு நீங்களா ஆரம்பிக்காதீங்க. அவர தான் வந்துட்டு எதார்த்தமா வந்தாரு. எதார்த்தமா வந்துட்டு அவர் தான் இந்த உதவி பண்ணாரு. நான் ஏதோ போயிட்டு அவர்ட்ட உதவிலாம் கேட்கல." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா பேசிட்டு, இங்க பாக்கியா ஈஸ்வரியோட வாய வந்துட்டு அடைச்சுறாங்க. இந்த ஒரு பக்கம் கோபி வந்துட்டு இங்க பழனிசாமிய பார்த்து முறைச்ச மாரி நின்னுட்டுருக்காரு. அப்பதான் அங்க இருந்த ஜெனி வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்துட்டு, "ஆன்டி நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த விஷயத்த வந்துட்டு கேட்டு யாரும் கஷ்டப்படாதீங்க. இந்த முடிவ நானா தான் எடுத்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்க ஜெனி வந்துட்டு பாக்கியா பார்த்து சொல்றாங்க. இந்த மாரி செலின இந்த மாரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு, இங்க செலின அடிபட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆன்டி. இந்த வீட்ல இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த மாரி பிரச்சனைலாம் வருதுன்னு நெனைக்கிறேன். அதனால நான் செலின கூட்டிட்டு எங்க அம்மா, அப்பா வீட்டுக்கு வந்து போயிடுறேன் ஆன்டி. அங்க போனவாச்சு நானும் செலினும் வந்து நிம்மதியா இருப்போம். இந்த மாரி தேவையில்லாத விஷயம்லாம் வந்துட்டு எங்கள சுத்தி நடக்காது. செலினும் அங்க இருந்தா அப்படின்னா, செலின சுத்தி இந்த மாரி செலின கோவப்படுத்துற மாரி எதுவும் நடக்காது. செலின் கோவப்பட வந்துட்டு இந்த மாரி பிரச்சனையில மாட்டிக்கிறான். இங்க ஒரு பக்கம் ஜெனி வந்துட்டு இங்க பாக்கியிட்ட சொல்ல, உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "ஜெனி என்ன பேசுற நீ? தெரிஞ்சு தான் பேசுறியா?" அப்படிலாம் வந்துட்டு செலின, "உங்க அம்மா, அப்பா கிட்ட வீட்டோட மாப்பிள்ளைய தான் விட்டுற முடியாது. செலின் இங்க தான் இருப்பான்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஜெனி சொன்னது எல்லாத்துக்கும் வந்துட்டு இங்க ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு இங்க பாக்கியா, பழனிசாமி, செல்வி அது மட்டும் இல்லாம கோபி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பழனிசாமி வந்துட்டு இங்க பாக்கியாட்ட சொல்லிட்டு, "சரி மேடம் நான் கிளம்புறேன். ஏதாவது பிரச்சனை மட்டும் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பழனிசாமி வந்துட்டு இங்க பாக்கியாட்ட சொல்லிட்டு அங்க பாக்கியா வீட்ல இருந்துட்டு கிளம்பி போயிறாரு.